டே 31 ஃபஸ்ட்டு செமிஃபைனல் ஸ்பெயின் vs ஃப்ரான்ஸ். ரொம்ப எதிர்பார்த்த மேட்ச்சு. ஸ்பெயின் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக 2 டிஃப்ரெண்ட் ஃபிலாசபி பிளேயிங் ஸ்டைல். ஃப்ரான்ஸு ஸ்டார் ஃபார்வேர்ட்ஸ், அப்புறம் ஒரு ஒரு கண்ட்ரோலர் அவர் ஒலிசி, எல்லா இடத்துக்கும் போய் எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணுறது அவர் பாஸ் மாஸ்டர். அப்புறம் பேக்கு ரொம்ப நல்லா விளாண்டாங்க. ஸ்டேஜில் ஃபஸ்ட் ரவுண்டு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் நாக் அவுட்ஸ்லாம். பட் ஆனால் இதில் வந்து செட்டே ஆகலை. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஸ்பெயினோட கலெக்டிவ் ப்ளே, கலெக்டிவ் டிஃபென்ஸ். கலெக்டிவாக தான் ஃபார்வர்டு முன்னே போனாங்க, கலெக்டிவாக தான் டீமாக தான் டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுலேயும் பர்டிகுலராக மிட்ஃபீல்டர்ஸ் ரூயிஸ் அண்டு ரொட்ரி வந்து அவங்க தான் ஃபுல் மேட்சையும் கண்ட்ரோல் பண்ணது. அவங்க 2 பேர் தான். எப்போ ஸ்லோ பண்ணணும், எப்போ ஸ்பீடாக்கணும், அந்த ஃபார்மேஷனை வந்து லாஸ்ட் வரை அவங்க அந்த 4-2-3-1 அதை மீறவே இல்லை. ஆக்சுவலாக லாஸ்ட் வரை ஒரே இதில் மாற்றி ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து யூத் சிஸ்டமே அப்படி தான். ஸ்பெயினில் பாஸ் பண்ணுறது, கரெக்டாக பாஸ் பண்ணுறது, அந்த இடத்துல அவர் இருப்பார் நம்பி தான் பாஸ் பண்ணுவாங்க. அந்த பிளேயர் அங்கே இருப்பார், அந்த பொசிஷனில் அங்கே இருப்பார் அப்படின்னு. அது மாதிரி தான் நான் ஆக்சுவலாக அப்படியே ஆச்சரியமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்போயே எனக்கு தெரிஞ்சுட்டு ஃப்ரான்ஸில் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் டுடே அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒலிசேவை ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க டிஃபென்ஸு பாஸ் எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பாஸ் யாருக்கு டெம்பலேக்கு எம்பாப்பேக்கும் போகவே இல்லை. சரியாக போகவே இல்லை. 2-3 பாஸ் தான் போச்சு. அதையும் அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் அப்படியா. எங்கிட்ட வந்து ஃபுல் பேக்ஸு குக்குரேலா அப்புறம் பெட்ரோபோரோ 2 பேரும் ஆசம். ஆக்சுவலாக 2 பேரும் லைவ்லி. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு ஃப்ரான்ஸுக்கு. ஆக்சுவலாக இது போக ஆல்மோ அவர் என்ன சொல்கிறதுன்னா, எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிளேயரு, ஒரு ஷார்ட் ரன்ஸ், ஒரு ஷார்ட் பர்ஸ்ட்டு, ஒரு அன்ஈவன் ஆக்சுவலாக பொசிஷனே. அவர் ஒருத்தர் தான் அப்படி ஒரு ரேண்டமாக ரோம் பண்ணது. ஆக்சுவலாக மிட்ஃபீல்டில் இருந்தாலும் கூட மிடில் விளாண்டா கூட அவருக்கு எந்த பொசிஷனுமே இல்லை. அவர் ஒருத்தர் தான் அந்த ஃபார்மேஷனில். பட் ஸ்டில் டிஃபெண்ட் பண்ணும்போது மொத்தமாக வந்தாங்க, ஃபார்வர்ட் பண்ணும்போது மொத்தமாக போனாங்க. ஃப்ரான்ஸ் 86வது நிமிஷத்தில் தான் ஃபஸ்ட்டு ஷாட் ஆன் டார்கெட். அப்போ எப்படி விளாண்டுருப்பான்னு பாருங்கள் ஸ்பெயின். சிம்ப்ளி சூப்பர். தே டிசர்வ் டு பி இன் ஃபைனல். இன்றைக்கி 2ஆம் மேட்ச்சு செமிஃபைனல் நடக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.